சென்னை முண்டகக்கண்ணி அம்மன் சுயம்புவாக தோன்றிய தலம். கோடை வெப்பம் தணியவும் உலக நன்மைக்காகவும் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியன்று இங்கு நடைபெறும் 1008 பால்குட அபிஷேக திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஒளி வீசும் நட்சத்திரம் முண்டகக்கண்ணி அம்மன் கோயில் வரலாறு மற்றும் பால்குட கதையின் சுருக்கம். 1. பெயர் காரணம். முண்டகம் என்றால் தமிழில் தாமரை என்று பொருள். இங்குள்ள சுயம்பு அம்மனின் திருவுருவம் மலராத தாமரை மொட்டு வடிவில் அமைந்திருப்பதால் அன்னைக்கு முண்டகக்கண்ணி தாமரை போன்ற கண்களை உடையவள் என்ற திருநாமம் அமைந்தது. 2. தலத்தின் தோற்றம். தற்போது கோயில் அமைந்துள்ள பகுதி சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குளமாக இருந்தது. அக்குளக்கரையில் இருந்த பெரிய ஆலமரத்தடியில் மக்கள் கூடியிருந்தபோது அன்னை தாமரை மொட்டு வடிவத்தில் சுயம்புவாக வெளிப்பட்டு காட்சி தந்தாள். 3. 1008 பால்குட திருவிழா. சித்ரா பௌர்ணமி அன்று கோடை வெப்பத்தில் இருந்து மக்களை காக்கவும் மழை பொழிய வேண்டியும் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். 4. வழிபாட்டு முறை. அதிகாலையில் திரளான பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்து கோயிலை சுற்றி உள்ள மாட வீதிகளில் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக வருவார்கள். மற்றும் 5. அபிஷேகம் மற்றும் பிரசாதம். ஊர்வலமாக கொண்டு வரப்படும் பால் மூலம் மூலவர் சுயம்பு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேக பால் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது பல நோய்களை தீர்க்கும் வல்லமை வாய்ந்ததாக நம்பப்படுகிறது. கோவில் ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டிருக்குவீங்க. எனக்கு இந்த கோவிலில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, சுற்றி கல் மண்டபமாக இருந்தாலும் அம்மா கரவறை சின்னதாக ஒரு ஓலை குடிசையில் தான் அம்மா உட்காந்துருக்காங்க இப்போவுமே. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோவிலில். லாஸ்ட்டு இப்போ யாரை பார்க்க போயிட்டுருக்கோன்னா, தி குயின் ஆஃப் தி மயிலாப்பூர் கிராம தேவதை கோலவெளி பத்திரகாளி அம்மனை தான் பார்க்க போகிறோம். அதிகாரி நான் என்று ஓங்கார ரூபம் கொண்டு ஆடுற